ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த 12th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்சர் கீ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கங்க. ஏன்னா வந்து உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து என்னுடைய விஷஸ், அதுக்கப்புறம் என்னுடைய தேங்க்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய சாரி எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் இதுக்கப்புறம் தனியாக இதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் கூட இந்த வீடியோ தான் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் மேக்ஸிமம் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இனி உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் வந்து கிடையாது. அடுத்து நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு காலேஜ் போக போகிறீங்க. எனிவேஸ் அதுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பேசுகிறதுனே தெரில. பட் ஏதோ பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஜேர்னி. ஓகேங்களா? 4 இயர்ஸ் ஜேர்னி டெஃபினெட்லி வந்து சாலிடாக 4 இயர்ஸ் ஜேர்னி சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ படிக்கிற 12th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் வந்து 9th வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 9th படிக்கையிலேருந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் 9th அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. எனிவேஸ் பட் 10th எனக்கு உங்கள்கிட்டருந்து மேசிவான ஒரு சப்போர்ட் கிடச்சிது. மிகப்பெரிய சப்போர்ட்டு நீங்கள் எனக்கு 10th கொடுத்தீங்க. அதை தொடர்ந்து நீங்கள் 11th படிக்கலை, அதை விட 100 மடங்கு அதிகமாக, அதை விட டபுளாக வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. லாஸ்ட் இயர் 11th அது எப்படி சொல்கிறது, மேசிவ் அதிகமாக 12th போன வியூஸை காட்டிலும் 12th வந்த ரெஸ்பான்ஸை காட்டிலும் நான் ஈவன் லாஸ்ட் இயர் 12th வீடியோ போடலை அவ்வளோவா. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வீடியோ, ஸோ அந்த மாதிரி தான் போட்டேன். பட் 11th என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தேன். அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பெரிய சப்போர்ட், அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச். பட் அது அப்படியே 12th கண்டினியூ ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசனும் நான் தான். ஏன்னா வந்து ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் 12th நான் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரில. பட் எல்லாமே கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி பிளான், மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்தேன். பட் ஸ்டில் வந்து லாஸ்ட் இயர் போட்ட மாதிரி நான் நிறையா வீடியோஸ் வந்து போடலை. அடிக்கடி வந்து நான் உங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்ணலை. அது எனக்கு தெரியும், அது என்னுடைய மிஸ்டேக்கு. பட் ஈவன் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் வந்து ஒரு மேசிவ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்கீங்க லாஸ்ட்டு 3 இயர்ஸ். பட் நான் மறக்க முடியாத ஒரு இயர் அப்படின்னா அது லாஸ்ட் இயர் தான். நீங்கள் 11th படிக்கல, நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. சிங்கிள் ஹேண்டடாக என்னை வந்து கூட்டிகிட்டு போனீங்க. இப்படி ஒரு க்ரோத் இருந்தது. ஈவன் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னாலுமே அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஸோ என்னை அப்படி ஒரு மேசிவ் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதை நான் மறக்கவே மாட்டேன். இது வரைக்கும் எனக்கு இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் நான் 2019 நான் அந்த சேனல் வச்சுருக்கேன். 2019 டிசம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து நான் அந்த சேனல் வச்சுருக்கேன். 19-20 கூட அந்தளவுக்கு ரீச் இல்லைன்னு விட்டுருங்க. ஆஃப்டர் கோவிட் ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. அந்த ஆஃப்டர் கோவிட்டில் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ரீச், ஒரு பெஸ்ட்டான ஒரு இயர் அப்படின்னா அது லாஸ்ட் இயர் 2024 பப்ளிக் எக்ஸாம் டைம் தான். பப்ளிக் எக்ஸாம்னு இல்லை, 2023 அந்த குவார்டர்லியிலேருந்து 24 பப்ளிக் வரைக்கும் அந்த, அதாவது லாஸ்ட் இயர் நீங்கள் 11th படிக்கல, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எனக்கு சப்போர்ட் ஒன்றுமே வந்து குறையலை. அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு பிக் சல்யூட். உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனிவேஸ் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் அதை நான் சொல்லிட்டேன். ஆப்வியஸ்லி நான் என்னோடய மிஸ்டேக் ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் குவார்டர்லியில் அதிகமாக பூஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு நிறையா கொடுத்தேன், நிறையா படிக்க வச்சேன். ஈவன் ஹாஃப் இயர்லிக்குமே அதை நல்லா கண்டினியூ பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் அந்த ரிவிஷன்லேருந்து என்னென்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு நான் ரிவிஷன் எக்ஸாமுக்கே அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுத்தேன். பட் இந்த தடவை ரிவிஷனுக்கு எஃபோர்ட்டே போடலை. பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும்தான் எஃபோர்ட் போட்டேன். ஸோ அந்த நேரத்தில் மேபி ஒரு அந்த சப்போர்ட் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஈவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடச்சிது. பட் அந்தளவுக்கு இல்லை, 11th அளவுக்கு இல்லை. பட் அதுக்கான ரீசனும் நான் தான். எனிவேஸ் சாரி ஃபார் தேட். இதுக்கு தான் நான் சாரி சொல்லணும்னு நினச்சேன். மிகப்பெரிய சாரி. நான் 12th வந்து எப்படி சொல்கிறது, என்ன தான் எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருந்தாலுமே நான் வந்து உங்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் அந்தளவுக்கு நான் 11th உங்களுக்கு போட்ட வீடியோஸ் அளவுக்கு 11th நான் போட்ட எஃபோர்ட் நான் 12th போடலை உங்களுக்கு. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட். எனிவேஸ் இப்போ உங்களுடைய ஸ்கூல் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சுன்னு இதை நான் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸு. லைக் உங்களை மறக்கவே மாட்டேன், 10th அவங்கள ஃபாலோ பண்ணுறேன், லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். அது எனக்கு தெரியும். ஏன்னா 10th தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. 9th அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலான்னு பட் 10th 11th இஸ் மேசிவ் சப்போர்ட் அண்ட் அப்படியே 12th கண்டினியூ ஆச்சு. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கையிலே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருந்தது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எவ்ரி இயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு
அது குறிப்பாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சு போகையில் அது எனக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த தடவை நீங்கள் போகையில் அது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்பவே ஃபீல் ஆனிச்சு. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கல, கமெண்ட்ஸ் பார்க்க கூட என்னால் முடியலை, ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் போடல, இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அதுதான் உங்களுடைய அகாடமிக் ரிலேட்டடாக அதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ. இது ஆன்சர் கீ, இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, பட் மேபி இது ஓகே ஃபைனலாக இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ அகாடமிக் ரிலேட்டடாக. இதுக்கடுத்து ஒரு வேளை வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. அது என்னென்னா கரியர் கைட்லைன்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். பட் அது எல்லாருமே இந்த 12th படித்த எல்லாருமே அது போவீங்களான்னு தெரியாது, டிஃப்ரெண்ட் வேஸில் போவீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பேராமெடிக்கல், எம்பிபிஎஸ், இதே பிஸ்னஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எண்ட் ஆஃப் த டே அது உங்களுடைய விருப்பம். ஸோ எனிவேஸ் இது என்னுடைய அகாடமிக் ரிலேட்டடான ஒரு கடைசி வீடியோ அப்படிங்கிறப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எஸ், நான் அடுத்தடுத்து பேட்ச் வருவாங்க. இப்போ படிக்கிற 11th அடுத்து 12th போகிறாங்க. ஸோ 10th அடுத்து 11th அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஒரு பேட்ச் வந்து எனக்கு வந்து நான் இது வரைக்கும் எந்த பேட்சுக்கும் இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் போட்டது கிடையாது. லாஸ்ட்டாக ஆன்சர் கீ போடுற வீடியோவில் ஒரு தேங்க்யூ சொல்லுவேன், சப்போர்ட் பண்ண சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்கள அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேளை தேவையில்லை அப்படின்னா பெல் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான் சொல்லியிருப்பேனே தவிர ஒரு இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்தது கிடையாது. பட் இந்த பேட்ச் வந்து எனக்கு நிஜமாலுமே வந்து ஒரு மெமரபிள் பேட்ச்சு. 10th நீங்கள் அந்த 10th ஏன்னா வந்து நான் இப்போ மற்ற பேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டில் தானே அவங்களுக்கு வந்து இப்போ 11th படிக்கிறாங்களா, இவங்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டு 10th 11th அவங்க இனிமேல் தான் 12th வரப்போகிறாங்க. பட் இப்போ பாருங்கன்னா இதுக்கு முன்னாடி பேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு 12th வீடியோவே போடலை ஒழுங்காக, 11th தான் போட்டேன். அது உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேட்சுக்கு வந்து 12th வீடியோ போட்டேன், பட் 11th அந்த மாதிரி வீடியோ போடலை அவ்வளோவா. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து வரையில ஸோ நான் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் தான் அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பூஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு அது பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. பட் உங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து 10th 11th 12th ஈவன் 9th தான் போகிறேன். 9th 10th 11th 12th ஒரு பிக்கஸ்ட் ஜேர்னி. ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் கண்டினியூஸாக வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப 4 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. 4 வருஷம் உங்களுக்காக வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், தொடர்ந்து எந்த ஒரு கேப்புமே விடாமல் தொடர்ந்து போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ரெண்டாவது அவ்வளோதான், இனி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்க்க மாட்டாங்க, நான் இவங்ககிட்ட பேச முடியாது, இவங்க பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கல கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அண்ட் ஈவெண்ட்ஸ் எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் பார்க்க சிரிப்பு வரும். யாரெல்லாம் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் நைட்டு தான் படிக்க போகிறீங்க, யாரெல்லாம் இத்தனை நாள் லீவில் படிக்கலை, யாரெல்லாம் படிச்சிட்டிங்க, யாரெல்லாம் 80+ எடுப்பீங்க, யாரெல்லாம் 90 எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஓகே, படிக்காமல் இப்படி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் இனிமேல் அதெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கல. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த தேங்க்யூ சொல்கிறது அண்ட் உங்கள் லாஸ்ட்டு 10th 11th 12th நீங்கள் படிக்கல எவ்ரி இயர் லாஸ்ட்டு 3 இயர் பர்த்டேக்குமே வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டிருப்பேன் என் பர்த்டேவை. ஸோ அதுக்கான வந்து விஷஸ்லாம் வந்து வெரி ஹியூஜ். இனி நீங்கள் என்னை மறந்துடுவீங்களான்னு தெரில, பட் நான் இந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து மறக்க மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது எனக்கு வந்து இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு மெமரபிளான ஒரு பேட்ச். இதை நான் கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ச் இது. எஸ், அதுதான் என்ன பேசுகிறேன்னே தெரில, பட் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். எக்ஸாம் ஈஸியாக டஃப் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு 12th வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து நிறையா காலேஜஸில் வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த காலேஜில் சேரலாம் அப்படின்னு பாலிடெக்னிக்லேருந்து வருவாங்க. இல்லாட்டி நீங்கள் பாஸ் பண்ணாவே போதும் எங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வருவாங்க, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸ், அந்த மாதிரி வந்து அடிக்கடி வருவாங்க. அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பட் உடனடியாக வந்து சேர்ந்துடாதீங்க. குறிப்பாக வந்து நிறைய பேருக்கு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம பையன் சேர்ந்துட்டா போதும், நம்ம பொண்ணு சேர்த்துடலாம், ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறப்ப அவங்க டக்குன்னு வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ண போகிற காலேஜ் இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி சொல்கிறது, இதை வச்சு தான் அடுத்து உங்களுடைய க்ரோத்து பேஸ்மெண்ட். சரி, ட்ராகன் படம் பார்த்தீங்களான்னு தெரியல, எப்படி பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்டெப்பு, உங்கள் கரெக்டான ஒரு பேத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஸோ எனக்கு லைஃப்பில் வந்து சக்சீட் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதில் வந்து பொறுமையாக இருங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே சரி, இல்லை ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு எனக்கு ஏப்ரல் 24 ஈவன் என்னென்னா இல்லை இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சேம் ஃபீலிங் தான் எனக்கும். ஏன்னா நான் பிஜி ஃபைனல் இயர் காலேஜ் தான், எனக்கு ஏப்ரல் 24 காலேஜ் முடியுது. நீங்கள் எப்படி ஸ்கூல் முடியுதுன்னு ஃபீல் பண்ண போகிறீங்களோ, ஈவன் காலேஜ் முடியுதுன்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஏப்ரல் 24 எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப நீங்கள் மே மந்த்லேருந்து எனக்கு எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய நம்பர் இருக்குது, எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் பண்ணி
காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை எனக்கு ஐடியாவே இல்லை நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எனி டவுட் இருந்தனாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ நான் அதுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை ஃபோன் அடித்து நான் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணி வைங்க அந்த அகாடமிக் ரிலேட்டடான டவுட்டை. நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ண முடிஞ்சாலும் எப்படி மெசேஜில் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா நான் கால் பேக் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட வந்து டவுட் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு 4 இயர்ஸ் என் கூட வந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களை வந்து காலேஜில் கொண்டு போய் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்குறதும் என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அந்த நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது எது படிக்கிறது அந்த எதுவுமே தெரியாமல் இருக்கீங்களா. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட ஒரு ஐடியா வந்து பெஸ்ட் ஐடியா வந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஹோப் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன டவுட் வேணாலும் எங்கிட்ட வந்து கேட்கலாம். ஈவன் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டாவில் கூட என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஏதாவது காலேஜ் அட்மிஷன் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் ஜேஇ அந்த மாதிரி கிளியர் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறப்ப என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் காலேஜில் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் ஸ்டோரி போடுவேன். அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் மெடிக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதையும் நான் ஸ்டோரியில் சொல்லுவேன், வாட்ஸ்அப் குரூப்லேயும் அபிஷியலி ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஸ்டே டியூனடாக இருங்க. எனிவேஸ் உங்களுக்கு வந்து என்ன டவுட் வேணும்னாலும் வந்து கேளுங்க, கண்டிப்பாக என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு காலேஜ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் போவேன், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப நான் மேக்ஸிமம் டைம் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு 3 months கிட்ட நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எவ்வளோ டவுட்ஸ் வந்து என்னால் கிளாரிஃபை வந்து பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணி தரேன். ஸோ நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். எனிவேஸ் கண்டிப்பாக வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்கமிங் டேஸில். ஏன்னா இது வரைக்கும் ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, ஸோ இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ஸோ இனிமேல் வந்து அந்த ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இயர், பட் அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. அண்ட் ஆல்சோ நான் காலேஜுக்கு வீடியோ போட போகிறது கிடையாதுனா இப்படி காலேஜ் நான் அகாடமிக் எதுவும் நடத்தி வீடியோ போடுறது கிடையாது. பட் கண்டிப்பாக காலேஜ் நீங்கள் சேர்ற வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். எப்படின்னா கோர்சஸ் பெஸ்ட்டு எதுவும் இல்லாமல் நான் வீடியோஸாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன டவுட்னாலும் எங்கிட்ட வந்து எப்போ வேணாலும் கேட்கலாம். என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் குரூப் பயோலே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேளுங்க. வேறு என்ன பேசுகிறது, ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். உங்களுடைய 12 வருஷம் நீங்கள் 12, 14 எல்கேஜி யூகேஜிலாம் படிச்சுன்னா 14 வருஷம் கூட ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. எனிவேஸ் உங்களோட எண்ட் ஆஃப் த ஸ்கூல் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இனி நீங்கள் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு உங்கள் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. நீங்கள் டிசி வாங்க மார்க் ஷீட் வாங்க கூட அன்யூனிஃபார்மில் தான் போவீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு மேபி நெக்ஸ்ட் 1 வீக் வரைக்குமே ஃபீலிங்காக இருக்கும், 1 month வரைக்கும் ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா வந்து இப்போ ஒரு 40-50 பேர் ஒரு கிளாஸில் இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு எல்லாருமே வெவ்வேறு திசையை நோக்கி போக போகிறீங்க. 40 பேருமே வந்து ஒரே காலேஜ் போகிறது கிடையாது. அதில் மேபி உங்கள் கிளாஸ்மேட்டோட இப்போ நீங்கள் படிக்கிறவங்க ஒரு 2 பேர் வேறு காலேஜ் ஒன்றா போனாவே அதெல்லாம் வந்து ஆச்சரியம் தான். ஸோ அது எல்லாருக்கும்லாம் அந்த சான்ஸ் வந்து நடக்காது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, ஒரு 40 பேர் 50 பேர் படிக்கிறீங்கிறப்ப அதில் நீங்கள் படித்த 2 பேரே வந்து ஒரே காலேஜில் ஒரே கிளாஸ் போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருக்கும் நடக்காது. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் தான். எனிவேஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுவீங்க. பட் இதை விட ஒரு சூப்பரான ஒரு லைஃபு காலேஜ் லைஃபு, கல்லூரி நாட்கள். நெக்ஸ்ட்டு 3-4 இயர்ஸ் வந்து நீங்கள் காலேஜ் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த லைஃபுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜ் போகிறது ஓகே, ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எப்படி சொல்கிறது, எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள் காலேஜ் லைஃப்பை. அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் கெரியர் ரிலேட்டடாக எவ்வளோ உங்களை வந்து செல்ஃபாக வந்து க்ரோத் பண்ணிக்க முடியுமோ ஸோ அவ்வளோ க்ரோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து இந்த காலேஜ் டயத்துலேயே வந்து லேர்ன் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக வேலைக்கு போகையில் கரெக்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து காலேஜ் லைஃப்பில் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். அப்போ நீங்கள் எவ்ரிதிங் ஸ்கூலை தாண்டி போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறைய பேர் பக்கத்துலேயே படிக்கலாம், நிறைய வெளியூர் போய் படிப்பீங்க, நீங்கள் நிறையா வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ குட் திங்ஸ், நல்ல விஷயங்கள் என்னென்ன உங்களால் கற்றுக்க முடியுமோ ஸோ அது எல்லாத்தையும் கற்றுக்குங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுடைய காலேஜ் லைஃப்பையும் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கூடையுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய அப்கமிங் ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அட் த சேம் டைம் நல்லா என்ஜாயும் பண்ணலாம். ஸ்கூல் லைஃப் முடியுதுன்னு வருத்தப்படாமல் அடுத்து கல்லூரி நாட்கள் அதை விட ஒரு அழகிய நாட்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க. எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். பட் எனிவேஸ் நான் உங்களை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுவேன். ஐ வில் மிஸ் யூ, டெஃபினெட்லி ஐ வில் மிஸ் யூ ஃப்ரம் த மை heart, bottom of my heart. Definitely I will miss you, and heartily congratulations to all the students who supported me throughout the journey. very thank you so much and all the best. உங்களுடைய அப்கமிங் ஃபியூச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். அண்டு ஓகே, நான்
தனியாக பேசுகிறேன். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேராமெடிக்கல், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இல்லை பாலிடெக்னிக் போகலாமா, இல்லை வந்து என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நான் 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணி MBBS போகலாமா, இல்லை நான் JEE ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சென்ட்ரல் லெவலில் ஒரு நல்ல காலேஜ் சேரலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக வந்து என்னால் ஏப்ரலில் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. பட் ஏப்ரல் எண்டிலேருந்து நான் ஒரு 25 அந்த டேட்டுக்கு அப்புறம், ஏன்னா 24 எனக்கு காலேஜ் ஓவர். ஸோ 25க்கு அப்புறம் என்ன நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் அடிக்கடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனிவேஸ் டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு பி மிஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மேசிவ் சப்போர்ட். ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, எனக்கு கிடைச்சாலே மிக மிக மிகப்பெரிய சப்போர்ட்டு. அண்டு லாஸ்ட் இயர் நான் மதுரை டிஜிட்டல் அவார்டு 2024 நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், 23 வாங்கினேன். ஸோ 24 வாங்கினேன். ஸோ அதுக்கு ஒரு மிக 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 முக்கியமான 23 ஏதோ ஒன்று வாங்கினேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்கள் பேட்ச் தான். ஏன்னா நான் உங்கள் பேட்ச் உங்களுக்கு போட்ட வீடியோவில் தான் நான் வந்து ஓட் பண்ண சொல்லியிருப்பேன். அவ்வளோ பேர் வந்து எனக்கு ஓட் பண்ணி அந்த விருதை வந்து வாங்கி கொடுத்தீங்க. அதையும் வந்து மறக்க மாட்டேன். இது எல்லாமே எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்தால் கிடச்சிது. அண்ட் நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் 10th படிக்கல வந்து எனக்கு வந்து 470K சப்ஸ்கிரைபர், 4,70,000 இருந்தாங்க. பட் நீங்கள் 11th 12th இந்த முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர். அதில் மெஜாரிட்டி சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக நீங்களே தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுல அதுலேயும் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. 1 மில்லியன் வந்து எனக்கு கோல்டு ப்ளே பட்டன் வாங்கி கொடுத்ததும் நீங்கள் தான். ஸோ அதையும் வந்து நான் மறக்கவே மாட்டேன். இப்படி எனக்கு நிறையா வந்து உங்களால் வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நான் மறக்க மாட்டேன். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கட்டும். நல்லா யோசித்து செயல்படுங்க. இனி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வந்து உங்களுடைய சொந்த முடிவாக இருக்கட்டும். நல்லா அனலைஸ் பண்ணி, ஏன்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஆன்லைனில் சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு செல்ஃப் டெசிஷன் வந்து எடுக்க முடியும், சுய முடிவு எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இனி எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லா இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். டெஃபினெட்லி ஐ வில் மிஸ் யூ. வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்பவும் போல ஆல் தி பெஸ்ட்.